மாதிரி தான் முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். ஏதாவது பண்ணுவானோ? பின்ன அவன் அம்மா சமாதிய தொட்டா சும்மா இருப்பானா? அவன் அம்மா தாண்டி அவனுக்கு எல்லாமே. சின்ன வயசுல அவன் அம்மா மேல நான் தெரியாம காஃபிய கூட்டிட்டேன். அதுக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா? சுட சுட சுடுதண்ணி எடுத்துட்டு வந்து என் மேலேயே ஊத்துன வேண்டியவன். இதுக்குதான் சொன்னேன், இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் வேணான்னு. நம்ம அம்பலப்பட்டுட்டோம். இந்த இடத்துல இருக்கிறதே ஆபத்து விஜி. நம்மள வீட்டோட வச்சு கொளுத்துனாலும் கொளுத்திடுவாண்டி. கொளுத்துனா சாக வேண்டியதுதான். என்னடி சொல்ற? பின் என்னம்மா, அவன் குடும்பம் அழியணும்னா நம்ம உயிரை விடுற அளவுக்கு துணியணும். இப்படியெல்லாம் பயந்துட்டு இருக்க கூடாதுமா. ஷூ, பயந்துட்டு இருக்க கூடாதுன்னு சொல்ற? வேர்த்து ஊத்து தேடி உனக்கு. அதுவா, ஃபேன் ஓடலம்மா. ஃபேன் ஓடலையா? ஃபேன் ஓடிட்டு தானே இருக்கு. சரி விடுமா. வாமா போயிடலாம், வாமா. வா 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 வா. வேணா வேணா. அழாதீங்க மாமா. அந்த விஜய் கால்ல விழ கூட தயாரா இருக்க. ஐயோ மாமா, என்ன பேசுறீங்க மாமா? இல்லம்மா, என் காவேரி இதே இடத்துல இருக்கணும். லாயர் சொல்ற மாதிரி இந்த இடத்தை தோண்டி அவள. இல்ல மாமா, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. அழுகாதீங்க, அத்தை இங்கதான் இருப்பாங்க. மாமா நாங்களே இருக்கோம்ல, தைரியமா இருங்க மாமா. எந்த தப்பும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன் மாமா, என்ன நம்புங்க. அடடா அடடா அடடா, கொஞ்சம் லேட்டா வந்துட்ட போல இருக்கே. இம்பிட்டு நேரம் ஒரு சென்டிமெண்ட் சீன் போயிட்டு இருக்கும் போல இருக்கே. என்ன மாமா, ஃபீலிங்கா? இல்ல ஃபீலிங்கான்னு கேட்டேன். இதுக்கே இப்படி ஃபீல் பண்ணா எப்படி? இப்ப மொத்த சமாதியும் இடிச்சு தூக்கி போட்டு, மாமா எப்படி உங்க பொண்டாட்டிய பொதிச்சு ஒரு 20-25 வருஷம் இருக்குமா? அந்த எலும்பையும் தூக்கி வெளியில போடுவோம். உங்க வீட்லயே ஒரு பெரிய சமாதியா. எங்களை தாண்டி எங்க அத்தை சம்மதியை தொற்று பாத்துடலாம். மா போன கூட இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வாங்க வாங்க வாங்க. டேய் தம்பி, இப்ப கீழே இறங்க போறியா இல்ல அடி வாங்கி சாக போறியா? டேய் உட்காரா, உட்காருன்னு சொல்றேன்ல. வண்டி எடுத்தா இல்லக்கா, என்னால வண்டியில ஓட்ட முடியாதுக்கா. இத்தனை பேர் சேர்ந்து அடிச்சா நான் தாங்குவேனா? ஐயோ, என்ன ஆள விடுக்கா. டேய் நில்றா. டேய்
சார் சார் பாருங்க சார் என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஏன் இடத்துல இருந்துகிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இந்த சமாதியை எடுக்க நான் கோர்ட்ல நோட்டீஸ் வாங்கிட்டேன் சார். பாருங்க. சட்டத்துக்கு புறம்பா வேற ஒருத்தவங்களோட இடத்த ஆக்கிரமிச்சு சமாதியே கட்டியிருக்காங்க. அவங்க இத்தனை வருஷம் விட்டு வச்சதே பெரிய விஷயம். இப்ப அவங்க இடத்த கேட்டு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க இடத்துல இருக்கிற சமாதியை இடிக்க விடாம தடுக்கிறது பெரிய குற்றம். எல்லாரும் தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்க. ஐயா, இந்த இடத்துல சமாதியா இருக்காங்களே அந்த காவேரி அம்மா, இந்த இடத்துல அவங்களுக்கும் சம உரிமை இருக்கு. இது அவங்க குடும்ப சொத்து. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி இடிக்கலாங்க ஐயா? இதெல்லாம் அவங்க பிரச்சனை. இத கோர்ட்ல போய் லீகலா தான் கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு டாக்குமெண்ட் விஜய் அப்பா பேர்ல தான் இருக்கு. அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க. தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் உங்க எல்லார் மேலயும் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன சார், எங்க அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவீங்களா? போடுங்க சார், தாராளமா போடுங்க. ஆனா என்ன ஆனாலும் சரி, நாங்க இந்த சமாதியை இடிக்க விட மாட்டோம். சார், நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஏன் இடத்துல யோசிச்சு பாருங்க சார். இந்த பொண்ணு பண்றது சரியா? சட்டம் என்ன சொல்லுதோ அததான் சார் நாங்க செய்ய முடியும். அது சரி தப்புன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லையே. பிரச்சனை எங்களுக்கு புரியுது. ஆனா ஐயா, இவங்க கிட்ட என்னங்க ஐயா பேசிக்கிட்டு? எங்க மொத்த பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சமாதி மேல கை வைங்க சார். சார், இது வெறும் சமாதி இல்ல, இது எங்களோட கோவில். எங்க அத்தை இருக்கிற இடம். எந்த காரணத்தை கொண்டும் நாங்க இதை இடிக்க விட மாட்டோம் சார்.